வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி. சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரம். அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதிபதி ராஜலட்சுமியிடம் காவல்துறையினர் கோரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஜூன் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவு. தனக்கு 13 வயது மகள் உள்ளதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் ஞானசேகரன் கோரிக்கை. வயதான தாய் உள்ளதால் தண்டனையை குறைத்து வழங்கவும் ஞானசேகரன் மன்றாடல். மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடு பொடியாக்கி உள்ளோம். சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். முதற்கட்ட விசாரணை முடிவடைவதற்குள் ஞானசேகரனை தவிர வேறு யாரும் குற்றவாளி இல்லை என்று காவல்துறை ஏன் தெரிவிக்க வேண்டும்? யாரை காப்பாற்ற இந்த வேகம்? பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. திமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கத்திற்கு வாய்ப்பு. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராகிறார். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் கமல்ஹாசனுக்கு வாய்ப்பு. திமுக கூட்டணியில் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள மைகோவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. திமுக தலைமையிடம் மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் வாய்ப்பு மறுப்பு. சென்னை திருவொற்றியூரில் 426 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 திட்டங்கள் தொடக்கம். சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக மீனவர் பிரச்சினையை தீர்க்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க 76 முறை கடிதம் எழுதியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். கச்சத்தீவை மீட்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் பேச்சு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய கொலிஜியம் பரிந்துரை. ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவத்சவா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிட மாற்றம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தராக இருந்த பெரியசாமி நீக்கம். துணைவேந்தர் பொறுப்புகளை கவனிக்க 3 பேர் கொண்ட நிர்வாகக் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு.
வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கத்திரி வெயில் இன்றுடன் நிறைவடைகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் வெயில் படிப்படியாக குறைய வாய்ப்பு. தொடர் கனமழை காரணமாக சுருளி அருவியில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தல். கோவை பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 12,660 கனஅடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 14.2 சென்டிமீட்டர் மழை பதிவு. பாலகுலாவில் 13.5 சென்டிமீட்டர் மழையும் அப்பர் பவானியில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதியில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. சென்னை ஈசிஆரில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்கா ராட்டினத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. 4 மணி நேரத்திற்கு மேலாக அந்தரத்தில் தொங்கி தவித்த 30க்கும் மேற்பட்ட மக்கள் பத்திரமாக மீட்பு. சென்னை அருகே ராட்சத ராட்டினத்தில் ஏற்பட்ட கோளாறால் 30க்கும் மேற்பட்டோர் அந்தரத்தில் சிக்கி தவித்த விவகாரம். பொழுதுபோக்கு பூங்கா நிறுவனத்திற்கு காவல்துறை நோட்டீஸ். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனை. கொலை கொள்ளை சம்பவங்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க திட்டம். திமுக ஆட்சியை வீழ்த்த தவிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒரே அணியில் இணைய வேண்டும். என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என்ற கடம்பூர் ராஜுவின் கருத்துதான் தனது கருத்தும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அந்தமானில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சென்னையில் இருந்து சென்ற ஏர் இந்தியா விமானம் தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னை திரும்பியது. 154 பயணிகளுடன் சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் அந்தமானில் தரையிறங்க முடியாமல் கொல்கத்தாவில் தரையிறக்கம். மதுரை பெத்தானியபுரம் பகுதியில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட விவகாரம். மனுதாரர் மீது தாக்குதல் நடத்தப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. திருத்தணி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தபோது வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என முழக்கமிட்ட அதிமுகவினர். மற்றவர்கள் எல்லாம் யாரடா முட்டாள் முட்டாள் என்று திமுக நகர செயலாளரின் மனைவி அதிமுகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னைக்கு வரும் சரக்கு விமானத்தில் வெடிகுண்டுகள் கடத்தி வரப்படுவதாக மின்னஞ்சல் மூலம் வந்த மிரட்டல். இரவு முழுவதும் நடைபெற்ற சோதனையில் புரளி என தெரிய வந்ததாக அதிகாரிகள் தகவல். குண்டாஸ் அறிவுரை குழுமத்தின் கிளை வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மதுரையில் செயல்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அறிவுரை குழும கிளையில் நீதிபதிகளாக அருணா ஜெகதீசன் உள்ளிட்ட 3 பேர் நியமனம்.
ஜம்முவில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை காட்சிப்படுத்திய இந்திய ராணுவம். தானியங்கி கையெறி குண்டுகள், கம்பீரமான துப்பாக்கிகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. மகாராஷ்டிராவில் மராத்தி மற்றும் ஆங்கிலம் என இருமொழிக் கொள்கையே பின்பற்றப்படும். 1ஆம் வகுப்பு முதல் ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பிற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் மகாராஷ்டிரா அரசு நடவடிக்கை. கஜகஸ்தானில் நடைபெற்ற ஜூனியர் டேவிஸ் கோப்பை டென்னிஸில் வெற்றி வாகை சூடிய இந்திய வீரர். கை குலுக்கும் போது இந்திய வீரரின் கையை பாகிஸ்தான் வீரர் வேகமாக வந்து தட்டிவிடுவது போல் செய்து மீண்டும் கைக்குலுக்கிய வீடியோ வைரல். பெங்களூருவில் கமல்ஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் பேனரை கிழித்து அகற்றிய கன்னட அமைப்பினர். தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டின் போது தமிழில் இருந்து உருவானது கன்னடம் என்று கமல் பேசியதால் ஆவேசம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் சரிவு. 1 கிராம் 8,935 ரூபாய்க்கும் 1 சவரன் 71,480 ரூபாய்க்கும் விற்பனை.